ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சுண்டை வத்தலை ஒரு தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடில் ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டில் தான் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் போட்டணும். அதே எண்ணெயில் நான் இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டு பாருங்கள், நிஜமாகவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடுகும் போட்டுக்கலாம், கூடயே நல்லா வெடிக்கட்டும். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். 2 கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதை அறுத்து போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா அந்த நல்லெண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாதி குக்கான உடனே பூண்டு போட்டுக்கலாம். இடித்து போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கோங்க, நான் முழுசாக போட்டிருக்கேன். பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு குழம்புக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். ரெண்டோ இல்லைனா 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி அதோட பேஸ்ட்டை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் இப்போவே போட்டுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன். இதையும் நல்லா போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம்.
மசாலா நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி கொஞ்சம் திக்கு கிரேவியாக வரும்போது ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். அது சேர்த்தா தான் எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கடைசியில் நம்ம வறுத்து வச்சிருந்த சுண்டக்காய் வத்தல் இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதுதான். இதில் ஆட் பண்ணியிருக்கிற சுண்டை வத்தல், அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், அதெல்லாம் உங்களுக்கு ஆக்சசிபிளாக இல்லை, உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் இருக்கிற இடத்துலனா, அதுக்கான லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வேணும்னா போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரத்விஸ் குக் புக். பாய்.